3 வகை கல்வி யார் படிக்கணும்னு சொன்னதுல யாரும் படிக்க கூடாது, நம்ம எல்லாம் படிக்க கூடாது. அதுல யார் டாப்ல மேல படிச்சாங்க? வேத கல்வியில பாத்தீங்கன்னா மேல வானசாஸ்திரம் படித்தது, பல்வேறு விஷயங்களை படித்தது, அந்த இதுல யாகம் பண்ணுவது அதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்கல்ல, அந்த கல்வி படிச்சாங்கல்ல. இப்ப வெள்ளக்கார கல்வி உள்ள வந்துருச்சு. இதுல டாப் கல்வி எது? வெள்ளக்காரன் கொண்டு வந்த கல்வியிலே மருத்துவ கல்வி. இப்ப மருத்துவ கல்வி டாப் கல்வி வந்தப்ப என்ன ஆகுது இந்த சூழல்ல பாத்துங்க, வெள்ளக்காரன் கொண்டு வந்த டாப் மருத்துவ கல்வி ஒயிட் காலர் ஜாபுக்குள்ளார 3 முறை சிஸ்டத்துல யார் மேல் கல்வியை படித்தார்களோ அவர்களை கைப்பற்றிக் கொண்டார்கள். இது வேதத்துல இல்ல, வேதத்துக்கு எதிரான ஒரு கல்வி. அவங்க என்ன பண்றாங்கன்னா சர்வைவல், தன் அதிகாரம், வெள்ளக்காரன் வந்துட்டா, இங்கிலீஷ் வந்துருச்சு, இனி நான் இங்க போனோம்னா இதான் டாப், அப்படிதான் பண்ணணும். மருத்துவ கல்வி ரொம்ப சிறப்பானது. மருத்துவத்துக்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, மருத்துவம் பத்தி எந்த அறிவும் இல்லாத அவர்கள் மந்திரம் ஓதி கொண்டிருந்த அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆதிக்கமாக மருத்துவ எம்பிபிஎஸ் கல்வி அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம ஊர்ல மருத்துவம் பார்த்தது யாரு? மருத்துவ கல்வி இல்லை. யாரு படிச்சிருக்கீங்க? மருத்துவம் மந்திரம் ஓதனை படிச்சிருக்க கூடாது. யாரு படிச்சிருக்கணும்? மருத்துவச்சி படிச்சிருக்கணும். அதான் லாஜிக்கு. நீ மந்திரம் ஓதனை அந்த கல்வி படிச்சிருக்கணும். புதுசா வருதுன்னா ஏற்கனவே மருத்துவம் பற்றியான ஒரு பொது புரிதல்ல ஒரு அனுபவத்துல பாக்குறாங்க. ஒரு அம்மா 10 வருஷம் பார்த்திருப்பாங்க, அதனால 11வது வருஷம் தான் சரியா பார்ப்பாங்க. அவங்கள படிக்க வச்சுட்டா அவங்க மிக சிறந்த டாக்டர் வருவாங்க. என்ன பண்ணாங்க, மருத்துவச்சி நவீன இந்த சூழல் வந்த பிறகு அவர்கள் கைப்பற்றதுக்கு பிற்பாடு இன்னும் மோசமான சூழல் சமூகம் மாறுது, அவங்க தள்ளி வைக்கப்படுறாங்க. அப்ப மருத்துவச்சிக்கு கல்வி